தற்போது திமுகவுடைய பொருளாளர் டி.ஆர். பாலு தற்போது செய்தியாளர் சந்திக்கிறார். அந்த காட்சியில் பார்க்கலாம். மக்களுடைய கணிப்பு, மக்கள் அவங்க ஆட்சியில் இப்போ மீடியா அவங்கள போல் மீடியா வச்சு கணிக்கிறாங்க, அதிகாரிகளை வச்சு கணிக்கிறாங்க. நாங்கள் மக்களோடு மக்கள் என்ன சொல்கிறாங்களோ, மக்கள் என்ன சொல்கிறாங்க குறித்து நாங்கள் பேசுகிறோம். திமுக எங்களுடைய தலைவர் அடிக்கடி சொல்லியிருக்காரு, புதுச்சேரி உட்பட தமிழகத்தில் 40க்கும் 40 வெற்றி பெறுவோம் என்பது திண்ணமான உறுதியான நம்பிக்கை. அதோட மாற்றமே கிடையாது. முதல்ல 40லேருந்து தான் நீங்கள் ஆரம்பிக்கிறோம் இந்தியா கூட்டணியுடைய எண்ணிக்கை. சார், இப்போ திமுக தலைவர் இந்த டெல்லி கூட்டத்தில் கலந்துக்காததே ஒரு சர்ச்சையா இருக்குது. அதெல்லாம் நீங்க மீடியா பண்றது அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இல்ல, அவர் கலந்து கொள்வதாக திட்டமே இல்லையா, அல்லது திட்டம் இருந்து அது ரத்து செய்யப்பட்டு? திட்டம் இருந்த போது அவருக்கு லேசா உடம்பு காய்ச்சல் இருந்தது. காய்ச்சல் எந்த காய்ச்சல் தெரியும், இந்த காலத்தில் எந்த காய்ச்சல் வரும்னு தெரியாது. அதனால அது அந்த காய்ச்சல் இன்னும் தெரியாம நம்ம உடலை டெல்லிக்கு போனால் இன்னும் கொஞ்சம் இங்கே வெயில் அதிகமாக வர இருக்குது. அதெல்லாம் அது ரொம்ப மோசமாக உடல்நிலை பாதிக்கப்படும். நாங்கள் எங்களை போன்றவர்களும் நாங்கள் அட்வைஸ் பண்ணோம். அது கேட்டுட்டு அவர் இருக்காரு. இப்போ இன்னைக்கு நாளைக்கு உடம்பு சரியாயிடும். ஆளுங்கட்சியான பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களான அந்த கூட்டணி பிரதமர் வேட்பாளராக மோடியை மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க முதல்ல இருந்து. ஆனால் எதிர்கட்சியான இந்தியா கூட்டணியை பொறுத்தவரையில் தேர்தலுக்கு முந்தையும் சரி, தேர்தல் நடக்கும் போதும் சரி, இன்னைக்கு வரை நீங்க தெரிவிக்கல. ஆனால் 295 இடத்துக்கு மேல இந்தியா கூட்டணிக்கு வெற்றி பெறும், கிடைக்கும், அப்படின்ற ஆட்சி அமைக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இதுவரை பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்றத ஏன் நீங்க ஒரு பூர்வாங்க பேச்சு நடத்துறதுக்கே தயக்கமா இருக்கிறீங்க? 96ல் 98ல் எப்படி பிரதமர்களை நியமிக்கப்பட்டாங்க? முன்னாலே சொல்லிட்டு தேர்தல் என்ன பண்ணாங்க? குஜரால் எப்படி வந்தாரு, தேவகவுடா எப்படி வந்தாரு? எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. கட்சிகள் 26 கட்சி 28 கட்சி இருக்கும்போது எங்கள் கட்சியின் தலைவர் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அவங்க சொன்னால் கேட்கறதுக்கு அங்கே இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் சரின்னு சொல்றதுக்கு ஆள் இருக்காங்க. அதில் என்ன பிரச்சனை இருக்குது? எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்குள்ள தான், மீடியாவுக்குள்ள தான் பிரச்சனை. நீங்களே சொல்றேன் நோன்னு சொல்லி ஏதோ பத்திரிகையில் பேரை போட்டுட்டே இருக்கீங்க. அவ்வளோதான். அடுத்த கூட்டம் நீங்க 4ஆம் தேதி 5ஆம் தேதி சொல்லியிருக்கீங்க. மம்தா பானர்ஜி வரதை பற்றி ஒன்றும் சொல்ல. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் ஜெயிலுக்கு நாளைக்கு போய் சரண்டர் ஆகும். முக்கியமான தலைவரோட ஆப்சன்ஸ் இந்த கூட்டணி. அரவிந்த் கெஜ்ரிவால் இப்போ இது வரைக்கும் இருந்துட்டு போதான். அவர் தான் கடைசியில் போறாரு. அவர்கிட்ட எல்லார்கிட்டையும் கிளியரா சொல்லியாச்சு. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம்னா, யாரு சிக்னேட்டரி அந்த கடிதத்தில் கையெழுத்து போடுறதுக்கு தகுதி யாருக்கு இருக்குதோ அந்த தலைவருக்கு டெல்லிக்கு மாலையில் இருக்கணும், இல்லை மறுநாள் காலையில் இருக்கணும்னு சொல்லி கிளியராக சொல்லியாச்சு. அதனால அவர் தான் வரணும்னு அவசியம் கிடையாது. கட்சி தலைவர்கள் வர முடியலைன்னா அவங்க ஏற்பாட்டில் ஜெனரல் செக்ரட்டரியோ அல்லது யாராவது தலைமையை. திமுக சார்பில் தொடர்ந்து நீங்க தான் இந்த கூட்டங்களில் கலந்துக்கிறது. அந்த ஏன் அப்படி சொல்றீங்க? எப்படி சொல்ல முடியும் நீங்க? இது இதெல்லாம் ரொம்ப விஷயமான கேள்வி. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. திமுக சார்பா தொடர்ந்து தலைவர் தான் கலந்துக்குவாரு. ஒருவேளை பாஜக விஷயமான கேள்வி கேட்டீங்கன்னா ஒரு விஷயமா பதில் சொல்ல ஆரம்பிப்பேன். பாத்துங்க சார், ஒருவேளை பிஜேபி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா நம்பர் ஷார்டேஜா இருந்ததுன்னா திமுகவினுடைய ஆதரவை அவர்கள் கோரினால் நீங்கள் கொடுக்க முன் வருவீர்களா? ரொம்ப விந்தையான கேள்வி நீ கேட்குறது. சின்ன குழந்தை கூட தெரியும். அவங்க உங்களை நாடி கேட்டால் நீங்கள் ஆதரவு தருவீர்களா? நிலையான ஆட்சியை கருத்தில் கொண்டு ஒரு மோசமான ஆட்சி, இது வரைக்கும் 10 வருஷம் மோசமான ஆட்சி. இந்த அராஜகாஜ ஒழிப்பு தான் எங்களுக்கு வேலை. நாங்கள் யாரை இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதுக்காக தான் தேர்தல் பல தடவை சொல்லிட்டோம். திரும்ப கேள்வி கேட்டால் என்ன அர்த்தம்? எக்காரணம் கொண்டும் அது மாதிரி கேள்வி கேட்கறது there is no meaning at all in your question. ஓகே, இல்லை, எக்காரணம் கொண்டு பாஜகவுக்கு திமுக ஆதரவு கொடுக்காதுன்னு நம்ம எடுத்துக்கலாமான்னு கேட்கிறேன். எக்காரணம் கொண்டும் பாஜகவிற்கு திமுகவா இந்தியா பிளாக் சொல்றீங்களா? இந்தியா பிளாக்கோட தான் திமுக இருக்குங்கிறது உங்கள்கிட்ட சொல்லியாச்சு இல்லையா? இல்ல சார், அது ஓகே. நாளைக்கு அவர்களாவே உங்களை நாடி எங்களுக்கு நம்பர் ஷார்டேஜா இருக்கு, உங்களுடைய ஆதரவு அவங்க கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா நாங்க பெரும்பான்மையா இருப்போம். அவங்க கேட்க வேண்டிய நெசிட்டியே வராது. அந்த பிறகு இப்ஸ் அண்ட் பட்ஸ்க்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. வாக்குன்ற இடத்துல எதிர்கட்சி முக்கியமான தலைவர்கள், அந்த முகவர்கள் எல்லாம் முழு நேரமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை இன்னைக்கு நீங்க பேசி தெளிவா சொல்லுங்க. அந்த மாதிரி முறைகேடு நடக்கும் அப்படின்னு முறைகேடு நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். முறைகேடுகள் நடக்கும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும். ஏன்னா ஒவ்வொரு வாக்கு எண்ணும் போது அது மிகச்சிறப்பாக, அதுவும் முக்கியமாக தபால் ஓட்டு எண்ணும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது எங்களுடைய தலைவர்களுடைய இன்னைக்கு கலந்துரையாடல் மிக முக்கியமாக சொல்லப்பட்டது. இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுடைய ஆலோசனை கூட்டத்தில்
தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏன் பங்கேற்கவில்லை என்ற கேள்வி எழுப்பப்பட்ட போது அவருடைய உடல்நிலை தற்போது லேசான காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதன் காரணமாக பயணத்தை தவிர்க்க அறிவுறுத்தியதாகவும் திமுகவுடைய பொருளாளர் டி.ஆர். பாலு தெரிவித்ததை பார்த்தோம். அதே நேரத்தில் இந்தியா கூட்டணி நிச்சயமாக பெரும்பான்மை பெறும், பாஜக படுதோல்வி அடையும், 295 தொகுதிகளை நாங்கள் கைப்பற்றுவோம் என்று காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்திருந்தார். அந்த கருத்துக்களை நாம் பார்த்தோம்.